வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வேண்டாதவள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சைலஜா ஜன்னல் வழியே நோக்கினாள். ஊர்களும் ஏரிகளும் மலைகளும் ரயிலுக்கு எதிர்ப்புறம் வேகமாக ஓடுவது போல் பிரம்மை தட்டியது. எதிர்ப்புற இருக்கையின் ஓரத்தில் ஜன்னலை அடுத்த இடத்தில் அவள் அண்ணன் சின்னசாமி அமர்ந்திருந்தார். அவள் ஓரக்கண்ணால் தமையனை பார்த்தாள். தகப்பனாரே எதிரில் இருப்பது போல் இருந்தது அவளுக்கு. அதே உருவம், அதே நிறம். அப்பா இறந்து 15 வருடங்கள் உருண்டோடி விட்டன. அம்மா என்ற உறவும் ஓய்ந்து 6 மாதங்கள் கழிந்து விட்டன. பிரபல வக்கீல் நாகராஜன் வீட்டில் அவளுடைய தந்தை கார் ஓட்டினார். ஒரு நாள் விபத்தில் அவருடைய ஒரு கால் ஊனமாகிவிட்டது. உடனே அவர்கள் அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். பிறகு அனுதாபத்தினால் அவர் மனைவியிடம் சமையல் வேலையை ஒப்படைத்தார்கள். தாயாருடன் கூட கூட நிழல் போல தொடர்ந்த குழந்தையை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் ஷைலஜா தன் தகப்பனார் கூடவே வீட்டில் இருப்பாள். அவளுடைய உதவியை கொண்டே அவர்கள் இருவருக்கும் சமையல் செய்து வீட்டை பார்த்து கொண்டார். அவர் முதுமையும் அவள் இளமையும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக எவ்வளவு சுகமாக நாட்கள் கழிந்தன. காலை 5 மணிக்கு வக்கீல் வீட்டுக்கு தாய் போய்விடுவாள். வீடு திரும்பும்போது இரவு மணி 9 ஆகிவிடும். அம்மா வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்து விட்டு பிறகுதான் உறங்குவாள் குழந்தை. ஷைலஜா பழைய நினைவுகளை புரட்டி பார்த்தாள். அவள் தந்தையை ஒரு நாள் வக்கீல் கூப்பிட்டு அனுப்பினார். காருக்கு ரிப்பேர் நடந்தது. வீட்டில் வர்ணம் பூசினார்கள். மேல் பார்வை இடுவதற்காக ஒரு வாரம் வேலை தந்தார்கள். வார கடைசியில் ஒரு நாள் மொசைத்தரையில் அவர் கால் வழுக்கி விழுந்தவர்தான். அருகில் இருந்த ஒரு இரும்பு பெட்டி மீது மோதி மண்டையில் அடிபட்டு அங்கேயே உயிரும் போய்விட்டது. பள்ளிக்கூடத்தில் இருந்து ஓடி வந்த ஷைலஜா தந்தை மீது விழுந்து அழுது புரண்ட போது அவள் தாய் அவளை முரட்டுத்தனமாக இழுத்து, வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது என்று அழுத்தி தன்னோடு அணைத்து கொண்டு, இந்த அண்ணன் வரும் வரை மோட்டார் ஷெட்டில் பிணத்தை வைத்து கொண்டு கண்ணையும் மூடாமல் பல்லில் நீர் தெளிக்காமல் கற்சிலையாக அமர்ந்திருந்தாளே. அண்ணன் சின்னசாமியை கண்டதும் ஷைலஜா ஓடிப்போய் கையை பிடித்து கொண்டாள். சோ, கையை விடு என்று வெடுக்கென்று கூறி தம் கையை நீக்கி கொண்டார் தமையன். 2 நாட்கள் காரியங்கள் நடந்தன. கார் நிற்கும் கொட்டகையில் மூத்தாள் மகனான சின்னசாமியிடம் பேச்சு கொடுத்தாள் ஷைலஜாவின் தாய். இத பாருங்க, உங்களை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொண்ட விவரமே எனக்கு பராபரியாக தெரிந்ததுதான். அது உங்கள் மீது குற்றம் இல்லை. என் அம்மா போன 15வது நாள் 6 மாத குழந்தையாக என்னை என் மாமா கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கினார். ஒரு நாள் கூட என் அப்பா வந்து பார்த்ததும் இல்லை. இன்னைக்கு இந்த கடமை மட்டும் என்னை விடவில்லை. ஊருக்காக ஊறிப்போன வழக்கத்துக்காக கொள்ளி போட்டாச்சு, சாம்பல் கரைச்சாச்சு. இனி நான் ஊருக்கு போய் மீதி கடன்களை செய்து கொள்கிறேன். அதோடு சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்களே அமைத்து கொள்ள வேண்டியதுதான் என்று கடுமையாக பேசிவிட்டு போனவர்தாம் சின்னசாமி. பிறகு 6 மாதங்களுக்கு முன் என் அம்மா போன போது மீண்டும் நெருப்பு சட்டி தூக்க வந்தார். ஷைலஜாவின் பிரச்சனை எழும்பியது. 22 வயது இளம்பெண்ணாக நிற்கும் அவளை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஷைலஜாவுக்கு துக்கம் தாங்கவில்லை. யாருக்கும் வேண்டாத பொருளாக நின்று விட்டோமே என்று உள்ளூர மருகினாள் அவள். இப்பொழுது அவள் வேண்டாத விருந்தாளியாக அண்ணனுடன் போய்க் கொண்டிருந்தாள். ரயில் ஓடியது, எங்கு நின்றது, என்னதான் விற்றது, யார் ஏறினார்கள், யார் இறங்கினார்கள் என்று கூட கவனியாமல் பழைய நிகழ்ச்சிகளை அசை போட்ட வண்ணம் சிலையாக அமர்ந்திருந்தாள் அவள். அதன் காரணமோ அல்லது பசிதானோ அவள் தலை வெடித்து விடும் போல் வலித்தது. யாரோ மலைக்கோட்டை என்று கூறியதும் தான் உணர்வு பெற்று அவள் விழித்தெழுந்தாள். வண்டி நின்றதும் அவள் அண்ணன் தம் பையை தூக்கி கொண்டு கிளம்பினார். அவளும் தன் தாயின் சிறு பெட்டியையும் தன் பையையும் எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தாள். ஆட்டோ பறந்து சென்று ஒரு தெருவில் நுழைந்து கோடியில் நின்றது. மன்னார்புரம் என்ற வழியில் ஒரு பலகையை படித்தாள் அவள். சின்ன வீடு ஒன்று தோட்டத்துடன் தனியாக இருந்தது. அண்ணனும் தங்கையும் உள்ளே சென்றனர். 8 வயது சிறுவன், 6 வயது சிறுமி, 1.5 வயது மதிக்கக்கூடிய ஆண் குழந்தை ஒன்று அவர்களை எதிர்கொண்டனர். வாங்கோ, வந்தாச்சா தங்கைக்காரி
என்று கேட்டுக்கொண்டே அண்ணன் மனைவி பார்வதி வந்தாள். ஷைலஜா நிமிர்ந்து பார்த்தாள். 7 மாத கர்ப்பிணி, அசதியிலும் லட்சணமாக தென்பட்டாள். என்ன பேரு என்று விசாரித்தாள் அந்த அம்மாள். ஷைலஜா. அடி சக்கை, துடைப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலமா என்றாள் அந்த அம்மாள் உரக்க சிரித்து கொண்டு. ஷைலஜா உதட்டை கடித்து கொண்டாள். சரி, வந்தாச்சு, இனி பேசி என்ன லாபம்? நான் உடனே கிளம்பணும், மதுரை பக்கம் போகணும் என்ற சின்னசாமி தம் வேலைகளை கவனிக்கப் போய்விட்டார். பெட்டியை வச்சுண்டு பதுமையாக நிற்கப் போறியா என்று கேட்டாள் அண்ணன் மனைவி. ஷைலஜா என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தாள். பெரிய குழந்தைகள் இருவரும் ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டு, நீ இங்கேயே இருப்பியா என்ற ஆவலோடு கேட்டனர். அந்த சமயத்தில் ஷைலஜாவுக்கு தெய்வமே எதிரே வந்து ஆட்கொண்ட மாதிரி இருந்தது. அவள் புன்முறுவலுடன் பார்த்து அவர்களை அணைத்து கொண்டாள். உன் பெட்டியை தூக்கு. ஐலேசா என்றான் சிறுவன். அவளும் சந்தோஷமாக பெட்டியையும் பையையும் அவர்கள் காட்டிய இடத்தில் வைத்துவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டே போய் கொல்லைப்புறத்தில் முகம் கை கால் கழுவி கொண்டாள். குழந்தைகள் விளையாட போய்விட்டனர். சின்னசாமி எங்கோ வெளியில் போனார். ஷைலஜாவுக்கு வீட்டிற்குள் சகஜமாக நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை. அவள் அச்சத்துடன் வாசல் தாழ்வாரத்து குரட்டில் அமர்ந்து கிடந்தாள். விளக்கு வைத்தவுடன் அவள் அண்ணா எங்கிருந்தோ வந்தார். ஒரு அட்டை பெட்டியில் துணிமணிகளை எடுத்து வைத்துவிட்டு சாப்பிட அமர்ந்தார். அவர் கிளம்பும் முன் தன் மனைவியிடம், வீடு ஜாக்கிரதை, பணம் பத்திரம் என்று பல முறை சொன்னவர் ஷைலஜாவை குறிப்பாக பார்த்ததும் அவள் இதயம் வெண்டது. அவர் அப்பால் சென்றதும் குழந்தைகளை அடித்து திட்டி சோறு போட்டுவிட்டு தானும் உண்டுவிட்டு கையில் வெற்றிலை பாக்குடன் வெளியே வந்த அண்ணி, அடியே, உனக்கு எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டு விட்டு சமையல் கட்டை சுத்தம் செய் என்று பணித்தாள். ஷைலஜா வாய் திறவாமல் சொன்னபடியே செய்தாள். பார்வதி குழந்தைகளை படுக்க வைத்து தானும் படுத்து விட்டாள். ஷைலஜா கூடத்துக்கு வந்தபோது ஒரு கிழிசல் பாயும் எண்ணெய் பிசுக்கேறிய தலையணை ஒன்றும் கூடத்தில் கிடப்பதைக் கண்டாள். ஷைலஜாவுக்கு நெஞ்சம் கனத்தது. அழுகை பீரிட்டது. இந்த வீட்டில் நம்மால் எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தபடியே உறங்கிவிட்டாள் அவள். காலையில் அவள் விழித்து கொண்டபோது வீடு இயங்க ஆரம்பித்து விட்டிருந்தது. பார்வதி குளியலறையில் குழந்தைக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு கொண்டிருந்தாள். அவள் முன்பக்கம் வந்தாள். தெருவில் போய் பார்த்தாள். எங்கும் யாரும் இல்லை. இதுதான் தருணம் என்ற தெருக்கதவை மெதுவாக சாத்திவிட்டு அவள் கிளம்பினாள். எங்கேயாவது நடந்து போய் ஓடும் ரயில், பஸ் அடியில் விழுவது என்று திடமாக எண்ணிக்கொண்டு புறப்பட்டாள். அவள் ஒரு படியில் கால் வைத்திருப்பாள். அப்பொழுது உள்ளே இருந்து அம்மா என்ற கூக்குரல் கேட்டது. என்ன செய்கிறோம் என்று புரியாமல் ஷைலஜா கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடினாள். பார்வதி தரையில் கிடந்தாள். பாதி குளியலில் இருந்த குழந்தை அவள் மீது விழுந்து அழுதது. மற்ற 2 குழந்தைகளும் எங்கிருந்தோ ஓடி வந்தார்கள். என்ன என்று கேட்டுக்கொண்டே சொட்ட சொட்ட நின்ற குழந்தையை அப்புறப்படுத்தினாள் ஷைலஜா. பக்கத்து வீட்டில் மதுர மாமியை கூப்பிடு, எனக்கு எனக்கு என்ற பார்வதி கூறி முடிப்பதற்குள் ஷைலஜா, எனக்கு தெரியும், பனிக்குடம் உடைந்து விட்டது அல்லவா என்று கூறிக்கொண்டே பெரிய துண்டு ஒன்றில் குழந்தையை சுருட்டி எடுத்தபடியே ஓடினாள். அடுத்த வீட்டு அம்மா ஓடோடி வந்தாள். இது என்னடி வேலை? உங்க ஆத்துக்காரரும் வீட்டில் இல்லை, மாசம் 7 தானே? டாக்டர் வீடு எங்கே மாமி என்று துரிதப்படுத்தினாள் ஷைலஜா. கூடத்து சுவர் கேலண்டரிலே எழுதியிருக்கு ஃபோன் நம்பர் என்றாள் பார்வதி. ஃபோன்? வா, நான் காட்டுறேன் என்று சிறுவன் சீனு அவளை கைப்பிடித்து இழுத்து சென்றான். லேடி டாக்டர் வந்து பார்த்ததும் உடனே பிரசவமாகிவிடும் என்றும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வதுதான் சரி என்றும் கூறிவிட்டான். ஷைலஜா வீட்டின் நிலவரத்தை சொன்னதும் அந்த டாக்டரே தன் காரில் பார்வதியை அழைத்து செல்ல சம்மதித்தாள். ஷைலஜா, மாமி, நீங்க மன்னி கூட போகிறீர்களா என்று அந்த அண்டை வீட்டு மாமியை கேட்டுக்கொண்டாள். நான் எப்படி போக முடியும்? வீட்டிலே சமையல், சாப்பாடு, 1000 வேலை காத்து கிடக்கிறது, நீதான் போகணும் என்றாள் அந்த அம்மாள். நான் போவேன், குழந்தைகள் வீட்டை பூட்ட வேண்டும், எல்லாம் மாமி பார்த்துப்பா. உன் துக்கிரி காலை வச்சதும் எவ்வளவு வந்தாச்சு, இனி ஆஸ்பத்திரிக்கும் தொடர்ந்து வர வேண்டாம் என்றாள் பார்வதி. டாக்டர் பொறுமையின்றி தவித்தாள். நீங்க அழைத்து கொண்டு போக டாக்டர், நான் பிறகு வருகிறேன் என்று பதில் அளித்தாள் ஷைலஜா. அது என்னுடைய ஆஸ்பத்திரி இல்லை, அதனாலே முதலில் 100 ரூபாய் கட்ட வேண்டி வரும், எடுத்துக்கொண்டு வா அம்மா. போதா குறைக்கு இது ப்ரீ மெச்சூர் பேபி, இன்குலேட்டர்ல வைக்க வேண்டி வரும். அவள் சரி டாக்டர் என்றாலே தவிர எப்படி சமாளிப்போம் என்று புரியவில்லை.
டாக்டரும் பார்வதி சென்ற பிறகு ஷைலஜா வீட்டை கவனித்தாள். பிறகு அடுத்த வீட்டை தேடி சென்றாள். மாமி, 200 ரூபாய் கடன் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். அண்ணாவுக்கு எழுதி போடு, அவரே வந்து விடுவார் என்று பிடி கொடுக்காமல் பேசினாள் அந்த அம்மாள். ஷைலஜா தன் காதில் இருந்த தங்கத்தோட்டை கழற்றி அந்த அம்மாளிடம் தந்து, இதை வைத்து கொண்டு பணம் தாருங்கள், அண்ணா வந்ததும் ஈடு கட்டி திருப்பி எடுத்துக்கொள்கிறேன் என்று கெஞ்சினாள். அந்த அம்மாள் பணத்தை தந்தவுடன் அவள் வீடு வந்து சாமான்களை ஒழுங்கு செய்துவிட்டு வைத்தியசாலைக்கு கிளம்பினாள். தாயாருக்கு என்ன ஆயிற்று என்று புரியாத பெரிய குழந்தைகள் இருவரும் அழுது தீர்த்து விட்டனர். ஷைலஜா அவர்களை சமாதானப்படுத்தி சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு வைத்தியசாலைக்கு சென்றாள். பிரசவமாகி ஆண் குழந்தை பிறந்திருந்தது. ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய பணத்தை கட்டிவிட்டு அவள் பார்வதியை பார்க்க போனாள். அண்ணாவின் முகவரி தெரியுமா? வேறு யாருக்காவது கடுதாசு போட வேண்டுமா என்று கேட்டாள். பார்வதி அவளை திரும்பி பாராமலேயே, எல்லாம் தந்தி கொடுத்தாச்சு, டாக்டர் கிட்ட 5 ரூபா கொடுக்கணும், சமையல் அறையில கடுகு சீசா பின்னாடி ஓலை பெட்டியில பணம் இருக்கு. ஷைலஜா பதிலே சொல்லவில்லை. டாக்டர் முன்பக்கம் இருப்பதை பார்த்து விவரம் கேட்டுக்கொண்டு அந்த அம்மாளிடம் 5 ரூபாயை கொடுத்துவிட்டு வந்தாள். குழந்தை ரவியை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினாள். யார் வருவார்கள், எப்பொழுது வருவார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை. ரவியை கையில் பிடித்து கொண்டே அவள் வீட்டை சுற்றி பார்த்தாள். பார்வதி சொன்ன இடத்தில் 100 ரூபாய் மேல் இருந்தது. அதை பத்திரப்படுத்தி வைத்து கொண்டாள். அண்ணன் வந்துவிட்டால் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தான் வக்கீல் வீட்டுக்கே திரும்பி போய்விடலாம் என்று அவள் தீர்மானித்தாள். தன் பெட்டியை திறந்து புடவைகளை தட்டி சரி செய்து வைத்தாள். ரவி ஷைலஜாவின் காலையே சுற்றினான். அவனுக்கு சாதம் ஊட்டிவிட்டு அவள் அவனை மடியில் போட்டுக்கொண்டு தூங்க பண்ணலானாள். பெரிய குழந்தைகள் சீனியும் ரம்யாவும் வந்தார்கள். அவள் அவர்களுக்கு பலகாரமும் பாலும் தந்துவிட்டு கதைகள் சொல்லி பாடம் கற்றுக் கொடுத்த சமயம் சின்னசாமி ஊரில் இருந்து வந்தார். ஷைலஜாவிடம் அவர் ஒன்றுமே கேட்கவில்லை. அவள் கொடுத்த காஃபி பலகாரத்தை சாப்பிட்டுவிட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பினவர் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. ஷைலஜாவுக்கு இதுதான் தருணம் என்று தோன்றியது. ஓலை பெட்டியில் அந்த வீட்டு பணத்தை செலவழித்த கணக்கு தாளுடன் வைத்தாள். சீனியையும் ரம்யாவையும் உணவளித்து உறங்க வைத்தாள். தெருப்பக்கம் பூட்டிவிட்டு சாவியை அடுத்த வீட்டில் தந்தாள். மாமி, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், எங்கள் அண்ணா வந்ததும் சாவியை கொடுங்கள் என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள். தெருவில் யாரும் நடமாட்டம் இல்லையா என்று பார்த்து கொண்டு தன் பெட்டியையும் பையையும் தூக்கி கொண்டு அவள் இருட்டில் கிளம்பிவிட்டாள். பஸ் நிலையம் இருக்கும் இடத்தை அவள் கண்டு வைத்திருந்தாள். டவுன் பஸ் ஏறி வெளியூர் செல்லும் பேருந்து நிலையத்தில் போய் இறங்கினாள். அவள் பயணச்சீட்டு வாங்கிவிட்டு வண்டிக்காக காத்தபடி சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். பகல் டிஃபனும் சாப்பிடவில்லை, இரவு உணவும் கூட உட்கொள்ளவில்லை என்பது அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. ஏதாவது பன் ரொட்டி வாங்கலாமா என்று நினைத்தவளாக கைப்பெட்டியுடன் அவள் கடை பக்கம் போக எழுந்தபோது யாரோ தன் பெட்டியை பிடுங்குவது போல தோன்றவே மருண்டு திரும்பினாள். சின்னசாமி நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் கடுமையே இல்லை. இருந்தாலும் அவர் பின்னாடி போலீஸ் இருக்கிறார்களோ என்று ஐயத்துடன் நோக்கினாள் அவள். அண்ணன் ஆதரவுடன் அவளை பார்த்து, குழந்தை என்றார். அவ்வளவுதான். அவளால் தாங்க முடியவில்லை. அப்பா என்ற ஒரு கேவல் வெளிவந்தது. பிறகு அது ஒரு பொது இடம் என்று தன்னை சமாளித்து கொண்டு நீர் தாரையாக வழிய வழிய நின்றாள். வா, வீட்டுக்கு போகலாம். எங்கே போவதாக இருந்த? வக்கீல் வீட்டுக்கு. அஷடு, வா, சீனியும் ரம்யாவும் காத்திருக்கிறார்கள் பார் என்று அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றார் அண்ணன். வெளிப்பக்கம் பயணிகள் காப்பதற்காக உள்ள இருக்கையில் 2 குழந்தைகள் அமர்ந்திருந்தனர். ஷைலஜாவை கண்டதும் ஓடோடி வந்தனர். ஏய், நீ அத்தையாமே என்றார்கள். ஷைலஜா பிரம்மை பிடித்தாற் போல நின்றாள். குழந்தை, உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? டாக்டர் அம்மா எல்லாம் சொன்னார்கள். பணத்துக்கு என்ன பண்ணின? மதுரம்மாமே, தோட்டை எடுத்துண்டு. ஷைலஜா குனிந்த தலை நிமிரவில்லை. இனி நீ எங்கும் போக வேண்டாம், நம் வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன? சரி அப்பா. அப்பாவா என்று கேட்டு சிரித்தான் சீனி. ஷைலஜா தன் அண்ணனை நோக்கினாள். அப்பா என்னை குழந்தைன்னு தான் கூப்பிடுவார், அதனால வாய் தவறி. அதற்கு மேல் சமாளிக்க முடியாமல் அவள் அழுது விட்டாள். சமாளிச்சுக்கோ, வீட்டுக்கு போகலாம். உங்க மன்னிக்கு பேச்சுத்தான் ரம்பம், மனசு கோமளம்தான்.
என் அப்பா மேல இருந்த என் அசட்டுத்தனமான கோபத்துக்கு நீ என்ன செய்வ? எனக்கே அது புரியாத போது அவளுக்கு புரிய நியாயமில்லை. நான் வந்த வேளை அவள் உதடு துடிதுடித்தது. நல்ல வேளை குழந்தை நன்றாக இருக்கிறது. இல்லாவிட்டால் என்ன ஆகியிருக்குமோ? அத்தை, அத்தை என்று ரம்யா அழைத்தாள். என்ன ரம்யா? என்று அவள் குனிந்தபோது தன் சட்டை நுனியால் அவள் கண்களை துடைத்தான் சீனி. பழைய வாழ்வையே துடைத்து எறிந்து விட்டானோ சிறுவன்? ஷைலஜா சந்தோஷமாக அண்ணனை பார்த்து சிரித்தாள். அவள் இனி யாருக்கும் வேண்டாதவள் அல்ல. கல்கி இதழில் 1978ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.